தமிழக அரசு வெளியிட்டுள்ள ஒருங்கிணைந்த மினி பஸ் திட்டம் 2024 கீழ் 25 இருக்கைகள் கொண்ட தனியார் மினி பஸ்களை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எங்கெல்லாம் அரசு பேருந்து சேவைகள் இயக்கப்படவில்லையோ அல்லது போதுமானதாக இல்லையோ அங்கெல்லாம் இயக்கலாம். குறிப்பாக எந்தெந்த இடங்களில் தினசரி குறைந்தது 4 பஸ் ட்ரிப்கள் தேவைப்படுகின்றன என ஆராயப்பட்டது. தனியார் மினி பஸ்கள், அவற்றில் மாநில அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள், மெட்ரோ போக்குவரத்து கழக பேருந்துகள் ஆகியவை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருந்தால் தனியார் மினி பஸ்களுக்கு அனுமதி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் மாவட்ட ஆட்சியர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் மாநிலம் முழுவதும் சுமார் 2000 வழித்தடங்களை கண்டறிந்து அரசிடம் தெரிவித்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர்கள் அனுமதி: இந்த இடங்களில் எல்லாம் தனியார் மினி பஸ்கள் விரைவில் அறிமுகம் செய்யப்படலாம் என்கின்றனர். இதையொட்டி தனியார் பேருந்து உரிமையாளர்களிடம் இருந்து விண்ணப்பங்களை பெற்று அவற்றை முறையாக ஆய்வு செய்து அனுமதி அளிக்கப்படவுள்ளது. ஒவ்வொரு வழித்தடத்திலும் தலா ஒரு தனியார் பேருந்து நிறுவனத்திற்கு தான் அனுமதி வழங்கப்படும். ஒருவேளை அதிகப்படியான நிறுவனங்கள் விண்ணப்பம் செய்திருந்தால் லாட் அடிப்படையில் ஒப்பந்தம் அளிக்கப்படும். கூடுதல் நிறுத்தங்கள்: அதிகப்படியான பயணிகள் வருகை இருந்தால் மட்டுமே ஒன்றுக்கும் மேற்பட்ட தனியார் பேருந்து நிறுவனங்களுக்கு அனுமதி என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வழித்தடங்களில் அதிகபட்ச பயணம் என்பது 25 கிலோமீட்டர் தூரமாக இருக்கும். ஒருவேளை கடைசி நிறுத்தத்திற்கு அருகில் மருத்துவமனை, பள்ளி, கல்லூரி, மார்க்கெட், ஆட்சியர் அலுவலகம், தாலுகா அலுவலகம், ரயில் நிலையம் உள்ளிட்டவை இருந்தால் வழித்தடம் நீட்டிக்கப்பட வாய்ப்புள்ளது. சென்னை வழித்தடங்கள்: தலைநகர் சென்னையில் சில இடங்களில் தனியார் மினி பஸ்கள் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவை அடையாறு, கோடம்பாக்கம், தேனாம்பேட்டை, அண்ணா நகர், திரு. வி. நகர், ராயபுரம், தண்டையார்பேட்டை ஆகியவை ஆகும். அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்கள் என்று பார்த்தால் சோழிங்கநல்லூர், துரைப்பாக்கம், பெருங்குடி, ஆலந்தூர், வளசரவாக்கம், அம்பத்தூர், மதுரவாயல், மணலி, திருவொற்றியூர் ஆகியவற்றை சொல்லலாம்.